அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்கள் கையில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு வைத்து இப்படி கேட்டு பாருங்கள், நீங்கள் கேட்கும் அனைத்தும் கேட்டபடி உடனே கிடைக்கும். மிகவும் ரகசியமான சூட்சமமான ஒரு வழிமுறையை பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த அற்புதமான தாந்திரிகத்திற்கு உண்டு. நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஒரு சின்ன மந்திரம் கலந்த தாந்திரிக முறை. இந்த சூட்சமம் வாய்ந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில பதிவுகளாக இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் டேட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் சொன்னாலே போதும். உங்களுடைய ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். அடுத்ததாக சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிளியரா கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால ஃபோன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க, டீடைல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே தெளிவா நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் டேட்ஸ் பார்த்தோம்னா செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் இருக்குங்க. ஒரு கோரிக்கைக்காக மொத்தம் 9 நாள் இந்த மெத்தடை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். தினமும் குளிச்சுட்டு தாங்க இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் இந்த மெத்தடை முடிச்சிட்டு அதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாது. சோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 9 நாட்களாக பார்த்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பெண்கள் தீட்டை தவிர்த்து வேறு எந்த விதமான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. முக்கியமான விஷயம், தொடர்ந்து 9 நாட்கள் இந்த மெத்தடை கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா திரும்பவும் நீங்க இந்த தாந்திரிகத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற்காலை 4 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளையும் இந்த
இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். 9 நாட்களும் ஒரே டைமிங்ஸை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரே டைமிங்ஸ்ல ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா அது இன்னமும் பெட்டரா இருக்கும். முடியாதவங்க இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த தாந்திரிகத்தை தாராளமாக செய்யலாம். தொடர்ந்து 9 நாட்கள் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம். இந்த 9 நாட்களுமே ஒரே கோரிக்கைக்காக மட்டும்தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். 9 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு ஒரு 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது போல எத்தனை கோரிக்கைகளுக்கு வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவிற்கு கல்லுப்பு. தூளுப்பை எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இந்த தாந்திரிகத்திற்கு கல்லுப்பை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். தாந்திரிகத்துல கல்லுப்பிற்கு நிறைய மகத்துவங்கள் உண்டு. ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரங்கள்ல நிறைய பெயர்கள் உண்டு. நம்முடைய ஆழமான உணர்வுகளையும் எண்ணங்களையும் இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த பூமியில் சில பொருட்களுக்கு உண்டு. அதில் முக்கியமான பொருள் கல்லுப்பு. அதிலும் மந்திர ஜபம் செய்து கோரிக்கைகளை வைக்கும் போது அது இன்னமும் வேகமாக நமக்கு பலனை கொடுக்கும். தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சாலே போதும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல கொஞ்சமா நீங்க கல்லுப்பை எடுத்துக்கிட்டாலே போதும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள அந்த கல்லுப்பை வச்சு விரல்களால நீங்க மூடிக்கோங்க. தரையில, சேர்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். அதாவது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம். உங்க உள்ளங்கைக்குள்ள கல்லுப்பை வச்சு விரல்களால மூடியதற்கு பிறகு எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அது நிறைவேறிட்டதாக ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை செய்யுங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் உடனே தேவைப்படுதுன்னா அந்த பணம் உங்க கைக்கு இப்ப கிடைச்சிட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ, எந்த அளவிற்கு நன்றி உணர்வோட நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா நீங்க கொண்டு வாங்க. அதை நீங்க ஃபீல் பண்ணும்போது ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு ரியாலிட்டியை நீங்க ஃபீல் பண்ணணும். எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்தி. நாள் முழுவதும் எந்த உணர்வுகளை ஆழமாக நம்ம வெளிப்படுத்துறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் தாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சோ உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எப்படி ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை தத்ரூபமா நீங்க ஃபீல் பண்ணுங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் வேண்டாம். நீங்க பொறுமையா இந்த கற்பனையை கொண்டு வாங்க. அந்த சந்தோஷமான மனநிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த ஆற்றல் வாய்ந்த மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க ஜபம் செய்யுங்க. கரெக்டா 10 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். நீங்க மொபைல்ல ஒரு அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கவனம் சிதறாமல் பொறுமையா இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா டைமை பார்த்துக்கிட்டே இருக்க கூடாதுங்க. சோ அலாரம் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க அமைதியா மந்திர ஜபம் செய்யலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரம் சமுத்திர வசனே தேவி காரிய சித்தி பிராப்தி வசி வசி. சமுத்திர வசனே தேவி காரிய சித்தி பிராப்தி வசி வசி. சமுத்திர வசனே தேவி காரிய சித்தி பிராப்தி வசி வசி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான மிக மிக ஆற்றல் வாய்ந்த மந்திரம் இது. 10 நிமிஷம் நீங்க சொல்லி முடித்ததற்கு பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய கல்லுப்பை கிச்சன் சிங்க்ல நீங்க போட்டுட்டு தண்ணியை திருப்பி விட்டுருங்க. அல்லது இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. மந்திரம் சொல்லி முடிச்சதுமே அந்த கல்லுப்பை தண்ணீர்ல கரைச்சு கிச்சன் சிங்க்லயோ அல்லது செடிகள் புதர்கள் பக்கத்துல ஊத்திடலாம். அந்த கல்லுப்பு முழுவதுமாக கரையணும்னு கிடையாதுங்க. ஓரளவிற்கு கரைந்தாலே போதும். அல்லது டைரக்டா நீங்க கிச்சன் சிங்க்ல போட்டுட்டு கூட தண்ணியை திருப்பி விட்டுடுங்க. 9 நாட்களுமே இதே ப்ரொசீஜர் தாங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த கோரிக்கை அசுர வேகத்தில் நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.